ஓம் நம சிவாய குருவழக குருவே துணை ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கைமேலே பலன் தரக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த மோகினி மந்திரம் பூஜை செய்து உருவேற்றப்பட்ட வசியமை. இதை எப்படி செய்கிறது, இதற்கு மோகினி மந்திர உருவேற்றுறது எப்படி, இதை எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறத பற்றிலாம் முழு விளக்கத்தோடு நான் இந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிறேன். நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கங்க. சரி, வாங்க இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம். அதாவது இன்றைய சூழ்நிலைக்கு நிறைய நபர்கள் ஃபோன் பண்ணி கேட்குறது என்ன, சாமி இந்த மாதிரி என்னுடைய கணவன் என்னை விட்டுட்டு போயிட்டாரு, இல்லை பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க, இல்லை எங்களுக்குள்ள சதா எப்போ பார்த்தாலும் சண்டை வந்துகிட்டே இருக்குது, ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்தாலே அதிகப்படியான வெறுப்புங்கிறது ஏற்படுது, இல்லை வேறு யாராவது சொல்லிக் கொடுத்து தேவையில்லாத சண்டைகள் வருது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்குறீங்க. அதேமாதிரி ஒரு சில ஆண்களும் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, சாமி இந்த மாதிரி மனைவி இந்த மாதிரி பண்ணுறாங்க, நாங்களும் நிறையா பக்கம் போய் பார்க்குறோம், அவங்களும் மை தர்றாங்க, தாய்த்து தர்றாங்க, குடுவை தர்றாங்க, என்னென்னமோ தர்றாங்க. ஆனால் நாங்களும் அதையெல்லாம் அவங்க சொல்கிற மாதிரி பயன்படுத்தி பார்க்குறோம். ஆனால் சொல்லிக்கக்கூடிய அளவுக்கு எந்த ஒரு பலனுமே இல்லை சாமி, இதுக்கு ஏதாவது நல்ல ஒரு முறைகள் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறதுனால இந்த பதிவு முழு விளக்கத்தோடு சொல்கிறேன். சரிங்களா? இது பார்த்திங்கன்னா சித்திர நூட்களில் கை மேலே பலன் தரும் சொல்லி சித்திர நூட்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. இது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இது எப்படி பண்ணணும் என்ன ஏது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, செய்கிறதுக்கு ஏற்ற நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கிரகண நேரத்தில் பண்ணலாம், இல்லைனா அமாவாசை நாள் அன்றைக்கி நீங்கள் தாராளமாக பண்ணலாம். இப்போ அந்த அன்றைக்கி முதல்ல வெள்ளை தொட்டால்வாடி மூலிகை எல்லோரும் பார்த்துருப்பீங்க. தொட்டால்வாடி மூலிகை முழுமையாக, அதாவது அதனுடைய சமூலங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஆணி வேர்லேருந்து முழு செடியாக நீங்கள் சாபம் போக்கி எடுத்துகிட்டு அதை ஒரு ஆணைக்கண் பட்ட சட்டிக்குள்ளே வச்சுட்டு, அதுக்குள்ளே என்னென்னு கேட்டிங்கன்னா, பச்சை கற்பூரம், யாருக்கு தெரியாத மாதிரி பச்சை கற்பூரம் உள்ளே வச்சு அதை நல்லா கரிக்கிறணும். அதை நல்லா கருக்கி என்னென்னு கேட்டிங்கன்னா, அதில் இருக்கக்கூடிய அந்த சாம்பலை மட்டும் நீங்கள் பத்திரமா எடுத்துகிட்டு, அது கூடயே வெள்ளருக்கன் மூலிகையினுடைய பால், வெள்ளருக்கு இலையை எடுத்திங்கன்னா ஒரு பால் மாதிரி வரும், அந்த பால் அது கூட சேகரித்து நல்லா மெழுகு பதத்தில் வர அளவுக்கு நல்லா அரைச்சிக்கணும். சரிங்களா? கல்வத்தில் வச்சு நல்லா மெழுகு பதத்தில் வர அளவுக்கு அரைச்சி, இதை எடுத்து மீண்டும் ஒரு ஆணைக்கண் பட்ட சட்டிக்குள்ளே வச்சு நல்லா பதனப்படுத்தணும். வெயில் படாத இடத்துல நல்லா வச்சு நல்லா பதனமாகணும். சரிங்களா? நல்லா பதனமாகணும்னு என்னென்னு கேட்டிங்கன்னா, நல்லா அதனுடைய இருக்கக்கூடிய அந்த அதெல்லாம் நல்லா காஞ்சு நல்லா இதாகிக்கும். அதுக்கப்புறம் மீண்டும் இதை எடுத்து என்ன பண்ண கேட்டிங்கன்னா, நல்லா இடித்து இதை நல்லா பொடி மாதிரி செய்து, இதற்கூடயே அஷ்டகந்தம் சேர்த்து 2 ஜாமங்கள் மைப்பதம், அதாவது நல்லா மெழுகு பதத்தில் வர அளவுக்கு நல்லா அரைச்சிக்கிறீங்க. அரைச்சிக்கிட்டு இதை மீண்டும் ஒரு ஆணைக்கண் பட்ட சட்டிக்குள்ளே வச்சு, அதற்கு மேலே பச்சை வர்ண காட்டன் துணி வச்சு நல்லா காட்டன் நல்லா சுற்றி கட்டி ஒரு சுத்தமான இடத்துல பீடம் அமைக்கணும். இது நீங்கள் மேக்ஸிமம் வீட்டுக்கு வெளியே பீடம் அமைச்சு பண்ணிங்கன்னா சிறப்பு. அப்படி அதாவது ஆலமரம், அரச மரம், சரிங்களா, இந்த 2மே சேர்ந்த மாதிரி வளர்ந்துருக்கும். இல்லைன்னா அரச மரம், வேப்ப மரம் சேர்ந்த மாதிரி வளர்ந்துருக்கும். இந்த மாதிரியான இடங்களில் நீங்கள் பீடம் அமைக்கணும். அந்த மாதிரியான இந்த அரச மரம், வேப்ப மரம் சேர்ந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல வடக்கு திசையில் தலவாழையில் விரித்து, அதற்கு மேலே சாம்பல் கொட்டி பரப்பி, நான் இந்த வீடியோவில் ஒரு எந்திரம் ஒன்று கொடுத்துருக்குறேன், மோகினி எந்திரம். இந்த எந்திரத்தை வரைஞ்சி இந்த எந்திரத்தினுடைய மையப்பகுதியில் அந்த மைய வச்சுட்டு முறையதற்கு உண்டான தூப தீபங்கள் படையலெல்லாம் கொடுத்துட்டு, காராம்பஷம் நெய்யினால் தீபம் ஏற்றிக்கிட்டு, இதற்குண்டான படையலெல்லாம் கொடுத்துட்டு, இதற்குண்டான சக்தி வாய்ந்த மந்திரம் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்குறேன், மோகினி வசிய மந்திரம். இந்த மந்திரத்தை உச்சாடனை கொடுக்கணும். இப்போ நீங்கள் அமாவாசையில் ஆரம்பிக்கிற மாதிரி இருந்ததுன்னா, பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் இந்த மந்திர உச்சாடனங்கள் கொடுக்கணும். இப்போ இதுவே சந்திர கிரகணம், சூரிய கிரகண நேரங்களில் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா, அந்த கிரகண நேரம் முடிகிற வரைக்கும் நீங்கள் மந்திர உச்சாடனங்கள் கொடுத்து ஒரு வெண்பூசணிக்காய் ஒன்று சுற்றி உடச்சி போட்டுட்டு, இந்த மைய எடுத்து பத்திரமா வச்சுக்கிட்டு தேவைப்படும் பொழுது கணவனோ அல்லது மனைவியோ இதை நீங்கள் தினமும் பயன்படுத்திட்டு வரீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நல்ல ஒரு அபரிவிதமான மாற்றங்கிறது கண்கூடாகவே நீங்கள் பார்க்கலாம் சொல்லி சித்திர நூல்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு. இது பிரிஞ்சு போனவங்களே மீண்டும் சேர்த்துருக்கும். சரிங்களா? அந்த அளவுக்கு நல்ல ஒரு அற்புதமான பலன்கள் பார்த்துருக்காங்க. இதை முறையாக தக்கன குருமால் தான் ஆலோசனை பண்ணிவிட்டு செய்து பலன் அடைஞ்சு பாருங்கள். நன்றி. மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. குருவாழ்க, குருவே துணை.